அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முருகேசன் ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா என்எஸ்சி நம்ம பண்ணக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்கோம்ல, அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ஒன்றுக்கு ஒன்று கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெரிவேட்டிவ்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். டெரிவேட்டிவ்ஸ்னால் நான் ஏற்கனவே இதில் வந்து நான் உங்களுக்கு என்னோடய சேனலில் ஏற்கனவே டெரிவேட்டிவ் பற்றி நிறைய இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒன்று சும்மா ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு செல்லர் பையர் ரெண்டு பேத்துக்கு இடையில ரெண்டு கான்ட்ராக்ட், செல்லர் அண்ட் பையர்ஸ் அப்படிங்கிற இடத்து ரெண்டு பேத்துக்கு நடுவில் போடக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அடிப்போம். இதில் வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. டெரிவேட்டிவ்ஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு, ஒன்று வந்து ஃபியூச்சர், இன்னொன்று வந்து ஆப்ஷன்ஸ். ஓகே, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இண்டெக்ஸோ இல்லை ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ ஸ்ட்ரைக் வேல்யூ பேஸ் பண்ணி அதோடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட்டை வந்து ரெஃபர் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் மெயினாக ஃபியூச்சர் ட்ரேட் அப்படிம்பாங்க. இதே ஆப்ஷன் ட்ரேட் என்ன பண்ணுவோம்னா, அதே சேம் ஃபியூச்சர் ட்ரேடை வச்சு ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் அது அந்த இடத்துல வந்துன்னா ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாமல் ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அது வந்து ஆப்ஷன் ட்ரேட் அப்படிம்பாங்க. ஸோ இது ரெண்டுக்கு மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க். இந்த ஃபியூச்சர் ட்ரேடில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஃபியூச்சர் அமௌண்ட், அதாவது ஃபியூச்சரில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து இன்றைக்கி 10,100 10,600 இருக்குது அப்படின்னா, ஃபியூச்சரில் எவ்ரி மந்த்து வந்து லாஸ்ட்டு வியாழக்கிழமை வந்து நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ இப்போ லாஸ்ட்டு 2019 February 14க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எவ்ரி வீக் வியாழக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டேட் வர மாதிரி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குதோ அதே மாதிரி நிஃப்டியும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் மந்த்லி எக்ஸ்பைரி டேட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ரிஸ்க்னு சொல்லி போட்டிருக்கேன். என்னென்னா, இப்போ ஃபியூச்சரில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஃபியூச்சரோட அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். 10,500 2,000 20,000 30,000 சொல்லிட்டு அது லாட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதே வந்து ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ரிஸ்க் தான். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ப்ரீமியம் பேஸ் பண்ணி மட்டுமே தான் வந்து நம்ம பே பண்ண போகிறோம், பையிங் அண்ட் செல்லிங் பண்ண போகிறோம். ஓகேவா, இது புரிஞ்சதில்லை? ஸோ அதனால தான் வந்து இதில் ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹைலி ரிஸ்க் இருக்குது, இது வந்து லோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபியூச்சரோட கான்ட்ராக்ட் அன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். அந்த நம்ம கையில் என்ன கான்ட்ராக்ட் வச்சுருக்கோமோ அது வந்து நம்ம பையிங் அண்ட் செல்லிங் வந்து நம்ம பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபியூச்சரில் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் ட்ரேட் பண்ணோம்னா அதை வாங்கணும் விற்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிபந்தனையோ இல்லை கட்டாயமோ கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்து நம்ம பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி டேட் ஆனால் கூட நம்ம இந்த மணியில் இருந்தோம்னா ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் ரெக்கவர் ஆகிக்க முடியும். நம்ம வந்து பையிங் அண்ட் செல்லிங் வந்து கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி மெயினாக ஃபோக்கஸாக பேசணும். எதனாலேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சர் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு இது வந்து எப்படியுமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் வந்து ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து இப்படி தான் இவ்வளோ தான் வரும் அவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஏன்னா வந்து ப்ராஃபிட் வந்தாலும் நல்ல ப்ராஃபிட் வரும், லாஸ் வந்தாலும் அந்தளவுக்கு பெரிய ஹை லெவல் லாஸ் கிடைக்கும். ஓகேவா, இதே வந்து ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து அன்லிமிட்டெட் கெயின் லிமிட்டெட் லாஸ் அது ஏன் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஷனில் காலோ புட்டோ வாங்கும்போது ஒன்லி வந்து நம்ம வந்து ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும்தான் கொடுத்து நம்ம வாங்குவோம். சரியா, ஸோ அப்படிங்கும்போது அந்த ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும்தான் நம்மளுடைய லாஸாக இருக்கும். கெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம 5,000 ரூபாய்க்கு கொடுத்து ப்ரீமியம் கொடுத்து ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம், இல்லை ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்குகிறோம் அப்படின்னா, அது நாளைக்கு வந்து 5,000 ரூபாய்ங்கிறது 50,000 கூட வரலாம், 5 லட்சம் கூட வரலாம். ஆனால் அதே மாதிரி லாஸ்ன்னு பார்த்திங்கன்னா அந்த 5,000 ரூபா மட்டும் தான் நம்மளுடைய லாஸாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் மெயினாக ஃபோக்கஸ் வந்து இந்த கெயின் அண்ட் லாஸ் இதுதான்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எது பெட்ரு? ஸோ நம்மளை ஃபுல்லாக ஃபோக்கஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடில் தான் இருக்கணும். ஏன்னா இதில் வந்து நமக்கு ரிஸ்க்கு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட் அன்றைக்கி நம்ம கம்பல்சரி பையிங் அண்ட் செல்லிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ப்ரீமியம் மட்டும் தான் பே பண்ணி நம்ம பையிங் பண்ண போகிறோம், பையிங் அண்ட் செல்லிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி நமக்கு கெயின் லாஸும் ப்ராஃபிட்டும் லாஸும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது நமக்கு அதிகமாக வந்து லாஸ் ஆகாது, அன்லிமிட்டடாக நமக்கு நல்ல பெரிய ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து ஆப்ஷன் பக்கமே பண்ணுவோம். நான் ஃப்யூச்சர் பற்றி சொல்கிறேன், பட் வந்துட்டு நான் இதுவரையும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணுறேன். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து என்னுடைய ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்குது, அதேமாதிரி ப்ராஃபிட் லெவல் அதிகமாக இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் எப்படின்னு. இப்போது ஆப்ஷனில் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாண்ட்ஸு, கமாடிட்டி, கரன்சி, அது வேறு எதுனா மார்க்கெட் இண்டெக்ஸு, அப்புறம் ஸ்டாக்கு, இது எல்லாத்துலேயுமே இருக்கும். நமக்கு வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய மார்க்கெட் இண்டெக்ஸும் வந்து ஸ்டாக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட் இண்டெக்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இதெல்லாமே வந்து மார்க்கெட் இண்டெக்ஸ் அடிப்பாங்க. இதே ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா எதெல்லாம் எஃப்&ஓ ஸ்டாக் இருக்குதோ அதில் எல்லாமே எஃப்&ஓ ஸ்டாக்ஸ், அது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஸ்டாக் சொல்லுவோம். ஸோ அதனால் என்னென்னா நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அந்த பேங்க் நிஃப்டி இதுதான் நம்ம ஃபுல் டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எது வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குதோ, இல்லை எது வந்து மூவ்மெண்ட் அதிகமான ஸ்டாக்கோ, இல்லை வேல்யூம் அதிகமான ஸ்டாக்கோ, அதில் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவும் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக எடுத்து நம்ம வந்து ரைட் பண்ணுறது, அதாவது அதுலேருந்து எடுத்து நம்ம எப்படி பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். இப்போது மார்க்கெட் இண்டெக்ஸில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கணும், மெயினாக வந்து ஏன் வந்து பேங்க் நிஃப்டி மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் தான் வந்து வால்யூம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, கான்ட்ராக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. கான்ட்ராக்ட்ஸ்னால் என்ன, ரெண்டு பேர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் இதில் சொல்கிறேன், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நான் பார்க்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன இருக்குது, என்ன யாருக்கு வந்து பெனிஃபிட் அதிகம், பையர்ஸ் அண்ட் என்ன பெனிஃபிட் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டு இருக்குது. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் பேசிக் வந்து சொல்லியிருப்பேன். என்னென்ன கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பேசிக் சொல்லியிருப்பேன். நான் இதே வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது ஒரு டைம் நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனில் பை பண்ணி செல் பண்ணலாம், செல் பண்ணி பை பண்ணலாம். ஸோ அது கால் ரைட்டிங் அடிப்பாங்க. செல் பண்ணி பை பண்ணுறது வந்து கால் ரைட்டிங் அடிப்பாங்க. அதே மாதிரி பை பண்ணிவிட்டு செல் பண்ணலாம். அதாவது நம்மள மாதிரி லோ அமௌண்ட் இருக்கிறீங்க ட்ரேடர்ஸ், நம்மள மாதிரி பிகினர்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணி செல் பண்ணுவோம். இதே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இல்லை ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து செல் பண்ணிவிட்டு பை பண்ணுவாங்க. ஸோ இது பை பண்ணிவிட்டு அதே மாதிரி புட் ஆப்ஷன்லையும் சேம், செல் பண்ணிவிட்டு பை பண்ணுவாங்க, பை பண்ணிவிட்டு செல் பண்ணுவாங்க. இது செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறதுக்கும் பை பண்ணிவிட்டு செல் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். அதாவது இப்போ நார்மலாக ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குது. இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இப்போ நிஃப்டியோட நம்ம நிஃப்டி 50யோட 10,700 அப்படின்னா, அதில் கால் ஆப்ஷன் வந்து 70 ரூபா அப்படின்னா, நம்ம பை பண்ணி செல் பண்ணும்போது என்னென்னா அந்த 70 ரூபாய்க்கு உண்டான அந்த 70 ரூபா மட்டும்தான் ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும்தான் நம்ம பே பண்ணுவோம். ஓகேவா? இதே வந்துட்டு நம்ம புட் ஆப்ஷனும் சரி, கால் ஆப்ஷனும் சரி, பை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பை பண்ணும்போது அந்த ப்ரீமியம் எவ்வளோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் நான் பே பண்ணுவோம். ஓகேவா? இதே செல் பண்ணும்போது நார்மலாக எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது, இன்கேஸ் 70 வாங்கும்போது அது 80 போகுது, இல்லை 90 போகுது, இல்லை 60 போகுது, 50 போகுது, எதுவோ அந்த அமௌண்ட் கொடுத்து நம்ம செல் பண்ணிடுவோம். ஓகேவா? இதே வந்துட்டு செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறது அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது, இப்போ செல் பண்ணுறதுக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன், அது நாளைக்கு 1000 ரூபா கூட போகணுனாலும் அந்த இடத்துல நான் பே பண்ணி வாங்கணும். அந்த 1000 ரூபாயும் நான் வாங்கி ஆகணும், எனக்கு லாஸ் தான் அந்த இடத்துல. ஸோ அப்படிங்கும்போது என்னென்னா நம்ம எந்த இது டிமெட் அக்கௌண்ட் எதில் வச்சுக்கிறோமோ அந்த ப்ரோக்கர்ஸ் வந்து நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை இந்த இண்டெக்ஸை நீங்கள் செல் பண்ணி பை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்குன்னு உண்டான மார்ஜின் அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஜீரோ தான் மார்ஜின் கால்குலேட், நான் ஜீரோ தான் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்,
நீங்கள் ஜீரோ மார்ஜின் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரும். அந்த கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஈக்விட்டின்னு இருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய வேல்யூவும் அதோட குவான்டிட்டியும் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான மார்ஜின் அமௌண்ட் எவ்வளவோ அது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிடும். ஸோ இதில் வந்து என்னென்னா நமக்கு செல் பண்ணிவிட்டு பை பண்ணும்போது மார்ஜின் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100 ருபீஸ்க்கு நம்ம செல் பண்ணி பை பண்ணுறோம்னா நமக்கு மினிமம் வந்து ஒரு 92 to 1 lakh வரையும் நமக்கு அமௌண்ட் தேவைப்படும். இதே வந்து அப்படியே 100 ருபீஸில் ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு ஒரு 7,500 ருபீஸ் இருந்தால் போதும் ஒரு லாட் நம்மளால் வாங்க முடியும். ஓகேவா? இதில் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் சைட் பார்த்தீங்கன்னா 75, இதே பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் சைஸ் வந்து 20. இதுக்கு முன்னாடி ஹையில் இருந்துச்சு, இப்போ ரெடியூஸ் பண்ணி 75, 20 நினைக்கிறாங்க. நிஃப்டிக்கு வந்து 75யும் பேங்க் நிஃப்டிக்கு வந்து 20யும் மாற்றிட்டாங்க. இதே மற்ற ஸ்டாக் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு லாட் கவுண்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் போகிறோம், அதில் வந்து 250, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கவுண்ட் இருக்குது. அது நீங்கள் இண்டிவிஜுவலாக போயிட்டு அதோடைய இது லாட் சைஸ் என்னென்னு பார்க்கணும். அந்த லாட் சைஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ நம்மகிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்குது, அது நல்ல ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது, அந்த ஸ்டாக் இருந்தாலுமே போயிட்டு அது ஒரு 5 ரூபா இருக்குது, சரி 5 ரூபா தான் வாங்கிடலான்னு பார்த்தோம்னா அதோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 20,000 2,000 இந்த மாதிரி பெரிய லாட் சைஸாக இருக்கும். ஸோ அப்படின்னா இப்போ 2,000 குவான்டிட்டி இருக்கிறதா இருந்தாவே 5 ரூபாய்னா கூட நமக்கு வந்து 10,000 தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதனால் எப்பயுமே வந்து அதோட லாட் சைஸை வாங்கிட்டு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் செல் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாங்கும்போது மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட். நான் ஏற்கனவே சொன்னல இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு தான் ரன் ஆகும். அதனால் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட்டை வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம பையிங்கோ அல்லது செல்லிங்கோ பண்ணணும். நம்ம பை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எக்ஸ்பைரி டேட் என்ன, நம்ம இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே இருக்குது, ஸோ அதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பை பண்ணணும். ஓகேவா? நான் அதை உங்களுக்கு எப்படி நான் சொல்லியும் தரேன். நம்ம ஃபஸ்ட்டு தியரியை முடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் நான் உள்ளே போகும்போது அதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சிங்கிள் ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதை டெரிவேட்டிவ்ஸில் என்ன மாதிரி ரிஸ்க்கு, எப்படிலாம் என்னென்ன ரிஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத பெரிய லெவலில் எப்படி இன்டெப்த்தாக நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து நம்ம மெயின். ஏன்னா ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன ப்ராஃபிட் வருது, என்ன லாஸ் வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்புறமேட்டு தான் வந்து அதில் நம்ம இறங்க முடியும். ஏன்னா நம்ம எடுத்தோன்னே வந்துட்டு ஓகே இதில் லோ ரிஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க, நம்ம தாராளமாக இறங்கலாம் அப்படிலாம் சொல்ல கிடையாது. லோ ரிஸ்க்கு அப்படின்னா அதுவும் ரிஸ்க்கு தானே. ஸோ அந்த ரிஸ்க் எந்த மாதிரி ரிஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து இது இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நம்மளுடைய ஸ்டாக்கோட நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து நான் இந்த வந்து ஒரு தனி டாப்பிக்காகவே எடுக்கும்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஸோ நான் இது வந்து தனி டாப்பிக்காக எடுக்கிறேன். இப்போ இந்த ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா இதை ஒரு சும்மா ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பற்றி, அதாவது டெரிவேட்டிவ்ஸோட ரிஸ்க்கு ரேஷியோ எப்படி, ரிஸ்க்குங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக எடுத்து சொல்கிறேன். ஓகேவா? நன்றி. நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.